இந்த வீடியோ முடியும் போது ஃபிஃபி ஐலாண்ட் டே ட்ரிப்புக்கு நீங்கள் ஃபுல்லாக ரெடியாக இருப்பீங்க. இந்தியாவிலேருந்து எதையுமே புக் பண்ணிடாதுங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து நம்ம நான் ப்ரைஸ் பார்க்கும்போது 2400 தாய் பாத் இருந்துச்சு. அதாவது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆனால் அஜய் மாதிரி நீங்கள் முட்டாளாக இருக்கக்கூடாது. பிகினி எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா டேன் ஆகணும் அப்படின்னு, நம்ம டேன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி டவல் எல்லாம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை. நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இங்கேருந்து வேணும்னா நம்ம ஒரு லாங் டைல் போட்டை ஹையர் பண்ணி போகலாம் போல். 1500 பாத் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளும் இவங்க எல்லாரும் மாதிரி இங்கேயே குதிச்சு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணோம். Say hi. Thank you. Bye bye. ஹலோ பீப்பிள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஃபி ஐலாண்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிஃபி ஐலாண்டு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய்லாந்து போயிருந்தா இல்லை போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். இந்த ஐலாண்டு ஏஷியாவில் இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு ஐலாண்டில் ஒன்று. ஸோ இந்த ஐலாண்ட் ட்ரிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பிளான் பண்ணுறது, எவ்வளோ ரூபாய் ஆகும், அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது ஃபிஃபி ஐலாண்ட் டே ட்ரிப்புக்கு நீங்கள் ஃபுல்லாக ரெடியாக இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பிக்கப் வண்டியில் போயிட்டுருக்கோம். இந்த பிக்கப் வண்டி ஒரு லோட் ஆட்டோ மாதிரி இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி பிக்கப் வண்டி ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லா ஹோட்டலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டே ட்ரிப் போகிறவங்கள பக்கத்தில் இருக்க அந்த ஃபெரி போர்ட்டோ ஹார்பரா என்னன்னு தெரில, அந்த இடத்துல கொண்டு ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே இவங்களோட போட் இருக்கும், அதில் ஏறி நம்ம போவோம். இதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டே ட்ரிப்பு. நம்ம ஹோட்டலில் இருந்து கரெக்டாக 8:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஷார்ப்பாக 8:30க்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்க டைம் ஸ்லாட் கொடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் அந்த டைமுக்கு ரெடியாக இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா வேறு கெஸ்ட்டையும் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால கரெக்டான டைமில் அவங்க வந்துட்டாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரில. ஏன்னா அவனாங் பீச் நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 2 minutes டிரைவ் தான். ஸோ பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். போய் பார்ப்போம். நம்ம இப்போ பின்னால் பார்க்குறது தான் அவனாங் பீச். நம்ம தங்கியிருக்க இடத்துல நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes டிரைவு. ஸோ ஒரு பெரிய பீச்சு, பக்கத்துலேருந்து நிறைய ஒரு பெரிய லேன் இருக்கும். இங்கே வாக்கிங் எல்லாம் போகிற அந்த மாதிரி. அடுத்த 10 நிமிஷத்தில் ஹத் நொஃபாரத் தாராங்கிற பீச்சுக்கு சேர்ந்தோம். இங்கே இருந்து தான் நம்ம ஃபிஃபி ஐலாண்ட் ட்ரிப்புக்கு போவோம். நம்ம புக் பண்ண போட் கம்பெனி ஆட்கள் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த உடனே அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு பேசிக் இன்ஃபோவும் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்க பியருக்கு வந்தோம். இங்கே அவங்க எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் எழுத வேண்டிய இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க, ஒரு 2-3 minutes இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு 100 meters நடக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ தூரம் நடக்க சொன்னாங்க. அப்படி நம்ம கூட்டமாக போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பீட் போட்டில் ஒரு 30 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்பீட் போட்ஸ் இருக்குது. இதில் நிறைய எல்லா நாளும் டே ட்ரிப், நிறைய டே ட்ரிப் இருக்கும். இந்தியாவிலேருந்து எதையுமே புக் பண்ணிடாதுங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து நம்ம ப்ரைஸ் பார்க்கும்போது 2400 தாய் பாத் இருந்துச்சு. அதாவது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி. இங்கே பார்த்தா நமக்கு எவ்வளோ ரூபா கிடச்சிதுன்னா 1400 தாய் பாத் per person. ஸோ அங்கேருந்து புக் பண்ணியிருந்தா டபுள் த ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவுட்லெட் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக அங்கே போய் அங்கேயே புக் பண்ணிக்கலாம் அந்த இன்ஸ்டன்ட்லேயே. ஸோ அந்த மாதிரியே புக் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம அங்கேருந்து புக் பண்ணால் பயங்கர நஷ்டம். ஸோ இங்கே நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். நான் 4-5 இடத்துல நம்ம கேட்டோம். எல்லா இடத்துலையும் 1500க்கு மேலே சொன்னாங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம பாய் அப்படிங்கிறவர்கிட்ட தான் நம்ம பைக் எடுத்தோம். அவர்கிட்ட தான் எல்லா டூர் நம்ம எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். டூரும் அப்புறம் கிராவிலேருந்து ஃபுக்கெட் போகிற எல்லாமே நம்ம புக் பண்ணியிருக்கோம். அவர் அதனால் ரொம்ப சீப்பாக தந்தார். 1400 பாத்துக்கு கிடச்சிது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாயை பாருங்கள். இல்லைன்னா எங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும் 4-5 இடங்களை விசாரிச்சுட்டு எங்கே சீப்பாக இருக்கும் அங்கே போய் புக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போது காலைல 8:30 ஆனதால அவ்வளோ வெயில் இல்லை. பட் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ ஐலாண்ட் சொன்னாங்க? 3 ஐலாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபிஃபி ஐலாண்டுங்கிறது எப்படின்னா ஒரு 3 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் 7 இடங்களில் ஸ்டாப் பண்ணுவோம். அந்த 7 இடத்துல ஸ்டாப் பண்ணி 2 இடத்துல நம்ம ஸ்னார்க்கலிங் பண்ணுவோம். மாயா பே அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் இருந்தது. ஆக்சுவலாக அது க்ளோஸ்டுனாங்க. ஏன்னா October 1 தான் அது ஓப்பன் ஆகுமா. பாக்கி இருக்கிற இடங்கள் எல்லாமே ஓப்பன் தான். ஸோ எல்லா இடங்களும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 50 minutes 1 hour அந்த மாதிரி டைம் இருப்போமா. இந்த டூர் இன்க்ளூடிங் அந்த 2 ஸ்னார்க்கலிங் ப்ளஸ் லஞ்சும் கூட. ஸோ எங்கே போனாலும் அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதையும் கேட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நேஷ்னல் பார்க். ஸோ
இது இன்க்ளூடட். ஆக்சுவலாக வந்து நேஷ்னல் 400 பாத் வந்து ஒரு ஆளுக்கு இந்த நேஷ்னல் பார்க்கோட ஃபீஸு. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே போய் தான் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னு. அது வந்து எல்லா டிக்கெட்ஸ்லையுமே எக்ஸ்க்ளூடிங்காக இருந்துச்சு. நம்ம பேசி நம்ம போயிட்டு வந்து ரொம்ப காசு கம்மியாக வாங்கினதுனால அவரும் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தனால அதை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அதே ஆட் பண்ணிட்டாரு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து செப்பரேட்டாக 400 பாத் பே பண்ண வேண்டிய இருக்கும் இன்னைக்குள்ள ப்ரைஸில். ஸோ அதையும் பார்த்து புக் பண்ணுங்கள். முன்னாடியே புக் பண்ணால் ரொம்ப நல்லது. 1400 இது எல்லாமே இன்க்ளூட்னா நல்ல டீல்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 4-5 இடங்களில் கேட்டோம், எல்லா இடத்துலையும் இது எக்ஸ்ட்ரா வரதுனால இது நல்ல டீல்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து எவ்வளோ நேரம் நடந்துருப்போம்? ஒரு 5 நிமிஷம் நடந்துருப்போமா? ஒரு 5 நிமிஷம் ஆல்ரெடி நடந்துட்டோம். இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம பின்னாடி நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு ஃபாரினர் கப்பில் பார்த்தோம். அவங்க வந்து போன வீடியோ வந்து நம்ம பண்ணும்போது அவங்க பார்த்தாங்களாம். பார்த்துட்டு வந்து ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம். அவங்களும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 30 பேர் தானே சொன்னாங்க. 25 to 30 பேர் இந்த போட்டில் இருப்பாங்க. போட்டு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த போட்டில் ஏறுவோம் எப்படி. ஆனால் இன்னொரு விஷயம், போட்டில் டாய்லெட் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ 2 ஐலாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த 2 ஐலாண்டில் மட்டும்தான் வந்து டாய்லெட் இருக்குமா. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் போட்டில் ஏறணும்னா தண்ணியில் இறங்கி தான் ஸ்பீட் போட்டில் ஏறணும். அதனால ஷூவெல்லாம் போட்டு வந்துடாதுங்க. ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம நல்ல வேலை ஸ்மார்ட்டாக ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால பரவாயில்ல. ஆனால் அஜய் மாதிரி நீங்கள் முட்டாளாக இருக்கக்கூடாது. அவன் பொண்டாட்டியான நான் சொன்னேன் அவன்கிட்ட ஏறும்போதே நனையும்னு. அவர் கேட்காம அவர் ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அது ஒரு டெட் வெயிட்டாக நம்ம அது தூக்கிட்டே நடக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அப்படியே ஸ்பீட் போட்டில் ஏறி உட்கார்ந்ததும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அது முடிஞ்சு நெக்ஸ்ட் 40 minutes அன்லிமிட்டெட் கூல் ட்ரிங்க்ஸ், தண்ணி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஃபிஃபி ஐலாண்டை நோக்கி போனோம். போகிற வழியில் நிறைய சின்ன அழகான ஐலாண்ட்ஸ் இருந்துச்சு. அதோட பேர், அதோட டீட்டெயில்ஸ்னு எல்லாத்தையும் நம்ம டூர் ஹோஸ்ட் சொல்லிகிட்டே வந்தார். அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஒரு அழகான ஐலாண்ட் பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். சொன்ன மாதிரி ஒரு 40 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐலாண்டான பேம்பு ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அங்கே கொஞ்சம் சகதி மாதிரி தான் இருந்தது பீச் எல்லாம். இங்கே வந்து நல்ல டீல் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மால்டீவ்ஸ்லாம் இருந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என் மூஞ்சியும் அவங்க மூஞ்சியும் பாருங்கள், நல்லா கருப்பாகி நல்ல வெயில் பயங்கரமாக தண்ணியெல்லாம் அடித்து நல்லா கருப்பாகி வேறு மாதிரி இங்கே வந்து நிற்கிறோம். இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி பயங்கர ஹாப்பனிங்கான பீச் போல். இதில் நிறைய ஃபாரினர்ஸாக இருக்காங்க இந்த இடத்துல. ஒயிட் கலர் சாண்டு, அப்புறம் வந்து டீல் கலர் ஓஷன் அப்படின்னு ரொம்பவே அழகாக இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க, நம்ம கேட்போம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது தான் வந்து பேம்பு பீச்சு. இதுக்கு பேர் வந்து பேம்பு ஐலாண்டு. இந்த ஐலாண்டு ஏன் பேம்பு ஐலாண்டு பேர்னா, முன்னாடி வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே பேம்புவாக இருக்குமாம். ஆனால் வந்து இப்போது சுனாமி இப்போ இல்லை 2006 சுனாமிக்கு அப்புறம் வந்து எல்லா பேம்புவெல்லாம் போயிடுச்சு. மலைக்கு மேலே மட்டும் பேம்பு இருக்கும். இந்த சைடில் வந்து ஃபுல் இங்கெல்லாம் சுனாமியில் வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு போல். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால பேம்பு இங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாமே ஒரு தடவை அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இந்த செடியெல்லாம். அதனால பேம்பூஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஆனால் அதனால தான் இதோட பேர் வந்து பேம்பு ஐலாண்டு. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சைடு ஒரு சைடில் எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இடம் சொன்னாங்க ஒரு லைனுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்விம் பண்ணணும், அதான் சேஃப் அப்படின்னு. அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே ஃபுல்லாக வந்து டீல் கலரில் வந்து கடல். அந்த சைடு கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு ப்ளூ கலர் மிக்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம பார்த்தது இது வரைக்கும் எப்படின்னா ஒரு டீல் கலரில் மட்டுமே இருக்கும் அந்த மால்டீவ்ஸில் உள்ள பீச்சஸ் எல்லாம். இங்கே வந்து டீல் கலர் கொஞ்சம் மிக்சட் ப்ளூ கலர் அப்படின்னு ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது இந்த பீச்சு. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்கனால அவங்க வந்து பிகினி எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா வந்து டேன் ஆகணும் அப்படின்னு. நம்ம டேன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி டவல் எல்லாம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அந்த அழகான பேம்பு ஐலாண்டை சுற்றி பார்க்கலான்னு கொஞ்சம் தூரம் நடந்தோம். இது வந்து மூவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பாருங்க, மூவ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐட்டம் நம்மளை பார்த்த உடனே உள்ளே போயிடுச்சு. சரி, நம்ம அதை விட்டுருவோம். இப்போது அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணதுனால அது பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அதை இப்போ விட்டுருவோம். நான் இது வரைக்கும் முதல் தடவை தான் இதை பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை. நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஐலாண்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த அழகான கடலில் ஸ்விம்மிங்கையும் போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபிஃபி லே அப்படிங்கிற ஐலாண்டு. இங்கே வந்து ஃபிஃபியில் வந்து 2 ஐலாண்டு அதில் தான் ஆட்கள் இருக்காங்க, பாப்புலேஷன் இருக்குது. அதில் வந்து ஒன்று பெரிய ஐலாண்டு ஃபிஃபி டாம் அப்படிங்கிற ஐலாண்டு, இன்னொன்று வந்து ஃபிஃபி லே அப்படிங்கிற ஐலாண்டு. நம்ம அது பக்கத்தில் தான் நிற்கிறோம். இதுதான் வந்து ஸ்னார்க்கலிங் பண்ணுற ஏரியாவும் கூட.
கடல் ஸ்நார்க்கலிங்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம டூர் ஹோஸ்ட்டே ஒரு ட்ரையல் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்நார்க்கலிங் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வந்த ஆட்கள்லாம் வந்து இங்கே ஸ்நார்க்கலிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பார்க்க முடியுது. நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இங்கே அடுத்த போட்டுகள்லாம் வரும்போது இன்னும் கூட்டமாயிரும்னு நினைக்கிறேன். அங்கே முந்தின ஐலாண்டில் அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்கள்லாம் இல்லை அவ்வளோவா, இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம இறங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணியில் குதிக்க போகிறோம், ஸ்நார்க்கலிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி முடிச்சுட்டு குதிக்கலான்னு டூர் ஹோஸ்ட் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே நம்ம கடலில் குதிச்சிட்டோம். இதுவரை பீச் பக்கத்தில் தான் ஸ்நார்க்கலிங் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கடல் நடுவில் ஸ்நார்க்கலிங் பண்ணுறோம். ரொம்ப வித்தியாசமாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை முடிச்சுட்டு அங்கே இருந்து பிலே லகூன் அப்படிங்கிற இடத்த நோக்கி கிளம்பணும். இந்த இடத்தோட அழகா அவ்வளோ ஈஸியாக வார்த்தைகளில் சொல்ல முடியாது. லைட் க்ரீனில் க்ளீனான கடல், வித்தியாசமான பெரிய பெரிய மலைகளில் ஆன ஐலாண்ட்ஸ்னு எல்லாத்தையும் மறந்து நம்ம வாயை பொழந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு அழகு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்க இடத்துக்கு பேர் வந்து பிலே லகூன் அப்படிங்கிற இடம். இதில் வந்து நிறைய போட்ஸ் இருக்குது, லாங் டெயில் போட்டும் நிறைய இருக்குது. இங்கேருந்து வேணும்னா நம்ம வந்து ஒரு லாங் டெயில் போட்டை வந்து ஹையர் பண்ணி போகலாம் போல். 1500 பாத் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு லாங் டெயில் போட்டுக்கு வந்து 8 பேர் உட்காரலாமா. அவங்க வந்து கூட்டு போய் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் கூட்டு போய் அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் போகல, ஏன்னா வந்து 1500 பாத் அப்படின்னு ஒரு 4000 ரூபா கிட்ட வரும். ஆனால் ஷேர் பண்ணிக்கலாம் 8 பேர்னா. நம்ம வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்விம்மிங் இருக்குது அப்படின்னாங்க. இங்கே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து 1 hour ஏதோ ஸ்விம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயா. இது ஒரு காட்டு மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்பில் இருக்குது. நிறைய குட்டி குட்டி பாறைகள், அது குட்டி இல்லை கொஞ்சம் பெரிய பாறைகள், நிறைய செடிகள், இந்த மாதிரி ஐலாண்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி இல்லை, ஃபுல்லாக பாறைகளாகவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து அடுத்த 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வந்து போட்ஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் ஸ்விம் பண்ணிட்டு ஸ்நார்க்கலிங் பண்ணிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளும் இவங்க எல்லாரும் மாதிரியும் இங்கே குதிச்சு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 30 minutes ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு இங்கே இருந்து கிளம்பணும். கிளம்புறதுக்கு மனசே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான ஒரு இடம். ஃபிஃபி ட்ரிப்பில் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப அழகான இடமும் இதுதான். இங்கே இருந்து நெக்ஸ்ட் இடமான மங்கி ஐலாண்டை நோக்கி கிளம்பணும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணது வந்து மங்கி ஐலாண்ட் அப்படின்னாங்க. இங்கே வந்து இறங்கலாம் மாட்டோம், இறங்கவும் விட மாட்டாங்களாம். ஏன்னா வந்து மங்கி வந்து வைல்டு மங்கியாக இருக்கிறதுனால அந்த மங்கியை மட்டும் ஜஸ்ட் வெளியே இருந்து காமிச்சு விட்டாங்க. ஒரே ஒரு மங்கி. நம்ம பல மங்கிகள் எல்லாம் நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா நமக்கு அது பெரிய ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை. நிறைய ஃபாரினர்ஸெல்லாம் பார்த்து கத்திட்டுலாம் இருக்காங்க அந்த மங்கியெல்லாம் பார்த்து. நம்ம வந்து நம்ம ஊரில் எல்லாம் பார்க்காத மங்கி அங்கே பார்க்க போகிறோம். அதே மங்கி தான், அது வேறு வெரைட்டியான மங்கியெல்லாம் இல்லை, அதே மங்கி தான். ஸோ வெளியே இருந்து பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்ப போகிறோம். மங்கி ஐலாண்டில் ஒரு மண்ணும் இல்லைங்கிறனால அங்கே ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபிஃபி டான் ஐலாண்டை நோக்கி கிளம்பணும். ஃபிஃபி டான் ஐலாண்டில் பார்த்தோம்னா அவ்வளோ போட்ஸ் இருந்துச்சு. நம்ம எப்படி இறங்க போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம போட்டை புத்திசாலித்தனமாக பார்க் பண்ணாங்க. பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இந்த ஐலாண்ட் தான் ஃபிஃபி குரூப்லேயே பெரிய ஐலாண்ட். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இங்கே தான் நம்ம பஃபே லஞ்ச் சாப்பிட போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது இந்த ஃபிஃபி டான் அப்படிங்கிற மெயின் ஐலாண்டில். ஸோ இது வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. நான் வரும்போது இதான் வந்து நம்ம வந்து கிராபியில் வந்த இடங்கள்லேயே பயங்கர க்ரௌடடான இடம். பயங்கர கூட்டம், நிறைய ஃபாரினர்ஸாக இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க போல் லஞ்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் மயாடா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், அதுக்கு தான் வந்து கூட்டமாக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அவர் வந்து நடந்து போகிற அவரை பின்னால் ஃபாலோ பண்ணால் இது ஒரு 400 மீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. ஸோ அவர் பின்னாலே நம்ம நடந்துகிட்ருக்கோம். பீச் வாசல்லே வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கணும்னு நமக்கு தெரியும். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ போட் இருந்துச்சு. அவன் அந்த போட்டில் உள்ள ஆட்கள்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்குது. அவர் பின்னாலே நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டை தேடி பயங்கர பசி. காலையிலே நம்ம வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கனால இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour நம்ம வந்து இங்கே சுற்றலாமா. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புவோம். இதுதான் வந்து பிளானு. 5 to 7 minutes நடக்க வேண்டிய இருந்தது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. இதுதான் நம்ம சாப்பிட போகிற ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, ஷாப்பிங் ஏரியாவும் இருக்குது. பயங்கர கூட்டமாக இருக்குது. நிறைய டேபிள், ஒரு மெஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு பஃபே ஃபுட்டு, பஃபே லஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸு மாதிரி தான் இருக்குது. நிறைய கூட்டம், நிறைய ஆட்கள், யாரையும் கண்டுக்கிறதும் இல்லை, வெயிட்டரும் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுட் அங்கே வச்சிருக்கு, நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்தியனைஸ் கைண்ட் ஆஃப் கறி இருந்துச்சு. அப்புறம் பிரியாணிலாம் இருக்குது. ஸோ இது நிறைய கறி, ஃப்ரை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? பரவாயில்லையா?
ஸ்வேதாக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் இந்தியன் ஃப்ளேவர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த பிளேட்டில் வந்து இதெல்லாம் தான் வந்து எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இந்த கறி ஃப்ரை என்னெல்லாமோ எடுத்துருக்கோம். ஒரு சூப்பெல்லாம் வரும், ஸ்குவிட் சூப்பெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இங்கேருந்து சாப்பிட்றோம். 250க்கு போட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இப்போ ஆல்ரெடி 150 ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் 1 hour உட்காந்து சாப்பிட்டு மீனோ பக்கத்தில் தான் பீச், அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக போய் போட்டில் இறங்கணும். அவ்வளோதான். சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு தாய் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மிக்ஸான ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. அதனால் டேஸ்ட் அவ்வளோ எனக்கே பிடிக்கல. வழக்கமாக தாய் ஃபுட்டு கூட ஓரளவு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் வந்து இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே இங்கேயும் சும்மா நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மெயின் பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் 30 minutes வந்து 30 minutes தான் பாக்கி இருக்குது. ஸோ அந்த 30 minutes வந்து நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் 2:50 3 o'clock ஆயிரும். அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடும். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அரௌண்ட் 4:15 வந்து நம்ம வந்து மெயின் ஐலாண்டுக்கு ரீச் ஆயிரும். அதாவது கிராபிக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிஃபி டான் ஐலாண்டோட பீச்சில் சும்மா உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல். நம்ம போட்டு நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஆட்கள் யாரும் வரல. ஆட்கள் வந்ததுக்கப்புறம் தான் போட்டு எடுப்பாங்க. ஸோ அதனால் சும்மா அதில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணி இங்கே போகிற வர ஆட்களை பற்றி கமெண்ட் பண்ணி இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்கள்லாம் ஓரளவு ஏறினதுக்கப்புறம் நம்ம போய் ஏறலாம் அப்படின்னு. இங்கே இருந்து அப்படி தான் நம்ம வந்து என் மூஞ்சி கொஞ்சம் கருப்பாக இருந்தனால பெரிய வித்தியாசம் தெரியல. அவன் மூஞ்சியில் நல்ல ஓரளவு வித்தியாசம் தெரியுது. அப்படி நம்ம ஃபிஃபி ஐலாண்ட்ஸை சுற்றி முடிச்சுட்டு கிராபியை நோக்கி கிளம்பணும். ஸோ ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போது அவனங் பீச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமான ட்ராவலாக இருந்தது. பயங்கர தூக்கம் வந்துச்சு, பயங்கர டயர்டாக இருந்துச்சு. ஆனால் தூங்கவும் முடியலை. ஏன்னா வந்து அவங்க தூக்கி போடுற மாதிரி தான் போட்டை ஓட்டினாங்க. ஸோ தண்ணி அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் தூங்கவே முடியல. கடைசி வரைக்கும் ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே தான் வந்திருக்கோம். அங்கேருந்து ஓரளவு ட்ரை ஆகி ஐலாண்ட்லேருந்து வெளியே வந்தோம் ஃபிஃபியில் இருந்து. ஆனால் வந்து இப்போ வந்து பயங்கரமாக நனைஞ்சு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம். ஸ்விம்மிங் பூலில் ஏன்னா பயங்கர சூடாக வேறு இருக்குது. அந்த கடல் தண்ணி பட்ட இடம்லாம் வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்குது மூஞ்சி ஃபுல்லாக. ஸோ நேராக ஸ்விம்மிங் பூல் போய் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நல்ல பச்சை தண்ணியில் குளிக்கணும். அப்போ தான் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நிறைய போட்டிங் வந்துருக்கு. இங்கேருந்து பிக்கப் வெஹிக்கிள் இருக்குன்னாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி நம்மளோட ரிசார்ட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லோரும் கூட்டமாக நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வண்டியில் தான் நம்மளை ட்ராப் பண்ணாங்க. இதான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து 2-3 டிஃப்ரெண்ட் பண்ணோம். இது வந்து மனம், அப்புறம் வந்து டயானோ உள்ளே இருக்காங்க. Say hi. Thank you. Bye-bye. You too. ஸோ அவங்கள மீட் பண்ணோம். அவர் வந்து இந்தியன் ஆன்செஸ்டர்ஸ் உள்ளவர், பட் இன்னும் US சிட்டிசன் போல். ஸோ அவங்க கூட பேசிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா வந்து பயங்கரமாக மூஞ்செல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு அங்கேருந்து வந்து கடல் தண்ணி பட்டு. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லைடு இருக்குது. ஸோ ஸ்லைடில் வந்து ஒரு ரவுண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்லைடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குளிரான தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து டைகர் கேவ் போகணும்னு நினைக்கிறேன். அதான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அகைன் இது வந்து ஐட்னரியே இல்லாத பிளானனால எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.